இந்த கிளிப்பு பார்த்த உடனே தேனியில இருக்கிறவங்கலாம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன இடம் அப்படின்னு. நம்மளுக்கு ஒண்டர்லா, விஜிபி, வெக்கேஷன் ஸ்பாட்டு, வீக்கெண்ட் ஸ்பாட்டு எல்லாமே இது தானே. நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதும் இதுதான். அதோட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க குழந்தைங்களோட போனீங்கன்னா. இது என்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நான் வந்த உடனே ஊஞ்சல் தான். எனக்கு ஊஞ்சல் ரொம்ப ஃபேவரெட்டு. அதில கொஞ்ச நேரம் நான் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என் பாப்பா வந்து, "அம்மா நீயே எவ்வளோ நேரம் தாம்மா ஆடுவ? என்னையும் கொஞ்ச நேரம் ஸ்லைடு போக விடுமா" அப்படின்னா. அப்புறம் அவள ஸ்லைடு போக விட்டுட்டு, நான் மறுபடியும் கொஞ்ச நேரம் ராட்னம்லாம் சுத்திட்டு, அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸு. இந்த யானை பேக் சைட் போய் ஃப்ரண்ட்ல வர்றது. நான் 10 இயர்ஸ் பேக் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ, அதே ஃபீலிங் எனக்கு அந்த மெமரீஸ்லாம் வந்து ரீகலெக்ட் ஆச்சு. நாங்க டியூஷன் படிக்கும்போது இது மாதிரி ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்தோம். நிஜமாவே எனக்கு அந்த நாங்க எங்கெங்க என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது மொதற்கொண்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. வீக்கெண்ட்லாம் வந்து நம்ம சாப்பாடுலாம் சமைச்சு எடுத்துட்டு போயி, அங்க உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ் தான். அங்க மேல ஒரு ரோடு தெரியுது பார்த்தீங்களா? அங்க வந்து நம்ம நடந்து போயி வியூ பார்க்கலாம். இந்த ஹோல் வியூவும் பார்க்கலாம். வைகை டேமோட ஹோல் வியூவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டேமோட வியூவும் பார்க்கலாம். டேம்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லாவே இருக்கும். ஆனா வந்து ஈவினிங் டைம் போனீங்கன்னா நடக்கிறதுக்கு நல்லாருக்கும். நாங்க போனது ஒரு மதியானம் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து நடக்கல. ஆ பயங்கரமான கிரவுடுங்க. நல்ல கூட்டம். வீக்கெண்ட்னால சூப்பரா எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் இங்க போயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தேனிக்காரங்கலாம் கண்டிப்பா கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுவீங்கன்னு நம்புறேன். பாய்.